நிச்சயமாக என்னுடைய ஓன் ஒப்பீனியன், என்னுடைய சொந்த கருத்து, அடுத்ததாக வேலுமணி தலைமையில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அவர் தான் உடைச்சிட்டு வெளியில் வந்தார். இன்றைக்கி தகராறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு 2 பேர்த்துக்கும். ஆகவே அவர் தலைமையில் ஏகப்பட்ட பேர் வருவார்கள். மதிப்பிற்குரிய அந்த நம்ம சிவி சண்முகம் என்ன முடிவெடுக்க போகிறாரு தெரியாது. அவர் தான் அது ஆரம்பமானார். ஒன்றுமே இல்லை, இவங்க அங்கேயே இருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அதை கூட பண்ணியிருக்கலாம், ராஜினாமா கூட இல்லாமல் அப்படி கூட பண்ணியிருக்கலாம். இந்த 26 பேர் ஸ்ட்ராங்காக நின்று இருந்தா ஃப்ளோரில் அதிமுக 1 அதிமுக 2. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து சபாநாயகர் தான் டைரக்டர், இது மாதிரி கையெல்லாம் காமிச்சதுக்கு முதலமைச்சர் பேசுறதுக்கு. நான் சொன்ன ரேண்ட்சேக் கலாட்டாவுக்கு யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசரு, யார் கேமராமேனு, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆகவே பெட்டர் ஐ ரெக்வெஸ்ட் திஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், ப்ளீஸ் டேக் அட்வைஸ் ஃப்ரம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். உங்கள் அப்பா கிட்ட தமையனிடத்தில் கேட்பதிலே தவறே இல்லை. ஆகவே எப்படி அசம்பிளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவரை கேட்டுக்கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக ஒரு புரட்சி நடந்தது, முதல்வரானார், அசம்பிளியிலே அமைதியாக உட்கார்ந்திருக்கார். அங்கே தான் நாங்கள் விஜய் அவர்களை போற்றுகிறோம், பாராட்டுகிறோம்.